ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது, அதாவது நம்ம தினந்தோறும் அன்றாடம் நம்ம வீட்டில் பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்கள் தான். அதுவே ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம ரொட்டீனாக நம்ம வீட்டில் நம்ம மார்னிங்லேருந்து ஈவினிங் நைட்டு வரைக்கும் நம்ம தமிழ் தான் நம்ம வீட்டில் பேசுவோம் இல்லைங்களா? அதுவே நம்ம குழந்தைங்கள்ட்ட இல்லை நம்ம சிஸ்டரோ பிரதரோ அவங்கள்ட்ட நம்ம எப்படி ஆங்கிலத்தில் பேசலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எனக்காக இதை படிக்க முடியுமா? நம்ம ஏதாவது ஒரு புக்கு இருக்குது, ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது, நம்ம அப்போ கேட்கலாம், எனக்காக இதை படிக்க முடியுமா, கொஞ்சம் இதை படித்து சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? கேன் யூ ரீட் திஸ் ஃபார் மீ? கேன் யூ ரீட் திஸ் ஃபார் மீ? எனக்காக இதை படிக்க முடியுமா? கேன் யூ ரீட் திஸ் ஃபார் மீ? இந்த வெயிலில் என்னால் அதை செய்ய முடியாது, என்னால் இந்த வெயிலில் வேலை செய்ய முடியாது, எந்த வெயில் என்னால் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்லலாம், ஐ கான்ட் டூ தட் இன் திஸ் ஹீட். ஐ கான்ட் டூ தட் இன் திஸ் ஹீட். அதாவது இந்த வெயிலில் என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ கான்ட் டூ தட் இன் திஸ் ஹீட். இந்த வெயிலில் என்னால் அதை செய்ய முடியாது. எப்போ வந்தீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், ஜஸ்ட் கம்மிங் பேக் ஃப்ரம் ஒர்க் நவ். இப்போ தான் வேலையிலிருந்து திரும்பி வருகிறேன், இப்போது தான் வேலையிலிருந்து திரும்பி வருகிறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஜஸ்ட் கம்மிங் பேக் ஃப்ரம் ஒர்க் நவ். ஜஸ்ட் கம்மிங் பேக் ஃப்ரம் ஒர்க் நவ். இப்போ தான் வேலையிலேருந்து திரும்பி வருகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அவன் என் தூரத்து சொந்தம். இப்போ யாரோ நம்ம வீட்டில் கெஸ்ட் யாரோ வந்தாங்கன்னா, யார் இவங்க புதுசாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஹீ இஸ் மை டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். ஹீ இஸ் மை டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அவன் என்னுடைய தூரத்து சொந்தம், என்னுடைய தூரத்தை விட்டு சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். கேன் யூ ரீட் திஸ் ஃபார் மீ? கேன் யூ ரீட் திஸ் ஃபார் மீ? எனக்காக இதை படிக்க முடியுமா? ஐ கான்ட் டூ தட் இன் திஸ் ஹீட். இந்த வெயிலில் என்னால் அதை செய்ய முடியாது. ஐ கான்ட் டூ தட் இன் திஸ் ஹீட். ஐ கான்ட் டூ தட் இன் திஸ் ஹீட். இந்த வெயிலில் என்னால் அதை செய்ய முடியாது. இப்போது தான் வேலையிலிருந்து திரும்பி வருகிறேன். ஜஸ்ட் கம்மிங் பேக் ஃப்ரம் ஒர்க் நவ். ஜஸ்ட் கம்மிங் பேக் ஃப்ரம் ஒர்க் நவ். இப்போது தான் வேலையிலிருந்து திரும்பி வருகிறேன். அவன் என் தூரத்து சொந்தம். அவன் என் தூரத்து சொந்தம். ஹீ இஸ் மை டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். ஹீ இஸ் மை டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அவன் என் தூரத்து சொந்தம். நெக்ஸ்ட் ஒன், அவர்களை பார்க்க கொஞ்சம் பதட்டமாக தெரிகிறார்கள். என்னாச்சுன்னு தெரியல, ஆனால் அவங்க எல்லோரும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க, அவர்கள் கொஞ்சம் பதட்டமாக தெரிகிறார்கள்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், தே லுக் எ பிட் நர்வஸ். தே லுக் எ பிட் நர்வஸ். அதாவது ஒரு ஸ்மால் நர்வஸ்னு கூட நம்ம சொல்லலாம். தே லுக் எ பிட் நர்வஸ். அவர்கள் கொஞ்சம் பதட்டமாக தெரிகிறார்கள். அவர்கள் கொஞ்சம் பதட்டமாக தெரிகிறார்கள். தே லுக் எ பிட் நர்வஸ். நான் நாளைக்கு ஆஃபீஸ் வர மாட்டேன், நாளைக்கு நான் கோவிலுக்கு போகிறேன், நான் டெம்பிள் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நான் சினிமாவுக்கு போகிறேன், எனக்கு காய்ச்சல், நாளைக்கு நான் ஆஃபீஸ் வர மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா முன்கூட்டியே? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், ஐ வில் நாட் கம் டு ஆஃபீஸ் டுமாரோ. ஐ வில் நாட் கம் டு ஆஃபீஸ் டுமாரோ. நான் நாளை அலுவலகத்திற்கு வரமாட்டேன். எனக்கு அதை ஞாபகப்படுத்தி, நீங்கள் வரும்னு சொன்னது அது கொஞ்சம் எனக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், நாளை எனக்கு நினைவூட்டு, அதுவும் நாளைக்கு எனக்கு ஞாபகப்படுத்து, நாளைக்கு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு இப்படி நம்ம சொல்லுவோம். ரிமைண்ட் மீ டுமாரோ. ரிமைண்ட் மீ டுமாரோ. நாளை எனக்கு நினைவூட்டு. என்னை பார்த்தாலே ஏன் எரிச்சல் வருது, ஏன் என்னை பார்த்தாலே உங்களுக்கு எரிச்சல் வருதுன்னு சொல்கிறீங்க, நான் அப்படி என்ன பண்ணேன், ஏன் எப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரதரோ சிஸ்டரோ நம்ம கேட்போம். இப்போ நம்ம பிரதரோ சிஸ்டரோ நம்ம சட்டை போட்டுட்டு என்ன சொல்லுவோம், உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருதுன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம கேட்கலாம், ஏன் என்னை பார்த்தா உனக்கு எரிச்சலாக வருது, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. ஒய் டூ யூ கெட் இரிட்டேட்டட் வென் யூ see me? ஏன் என்னை பார்த்தாலே உனக்கு எரிச்சல் வருது, ஏன் இரிட்டேட்டடாக ஆகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒய் do you get irritated when you see me? என்னை பார்த்தாலே ஏன் எரிச்சல் வருது, when you see me. அதாவது என்னை பார்த்தாலே ஏன் உனக்கு எரிச்சல் வருது. why do you get irritated when you see me? என்னை பார்த்தாலே ஏன் எரிச்சல் வருது. they look a bit nervous. அவர்கள் கொஞ்சம் பதட்டமாக தெரிகிறார்கள். I will not come to office tomorrow. நான் நாளை அலுவலகத்திற்கு வரமாட்டேன், நாளை எனக்கு நினைவுபடுத்து, அதாவது நினைவூட்டு. ரிமைண்ட் மீ டுமாரோ. என்னை பார்த்தாலே ஏன் எரிச்சல் வருது. ஒய் டூ யூ கெட் இரிட்டேட்டட் வென் யூ see me? Next one,
நீ எங்கே போனாலும் நானும் வருவேன், நீ எந்த இடத்துக்கு போனாலும் நானும் உன் கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ அம்மா எங்கேயாவது போனாங்கன்னா நானும் உன் கூட தான் வருவேன். இப்போ சிஸ்டர் பிரதர் எங்கேயாவது போனால் நம்ம ரொம்ப அடம் பண்ணுவோம், நானும் தான் வருவேன்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம என்ன சொல்லலாம்? ஐ வில் கம் வேர் எவர் யூ கோ. நீ எங்கே போனாலும் நானும் வருவேன். ஐ வில் கம் வேர் எவர் யூ கோ. ஐ வில் கம் வேர் எவர் யூ கோ. நீ எங்கே போனாலும் நான் வருவேன். இதை பற்றி யாராவது கேட்டால் சொல்கிறேன். ஆமாம், இதை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா நான் சொல்கிறேன், நல்லா சொல்லாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதை பற்றி யாராவது கேட்டால் சொல்கிறேன். ஐ வில் டெல் இஃப் எனி ஒன் ஆஸ்க் மீ அபவுட் திஸ். ஐ வில் டெல் இஃப் எனி ஒன் ஆஸ்க் மீ அபவுட் திஸ். இதை பற்றி யாராவது கேட்டால் சொல்கிறேன். இதை பற்றி யாராவது என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன், நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ வில் டெல் இஃப் எனி ஒன் ஆஸ்க் மீ அபவுட் திஸ். உன்னை போல் நான் யாரையும் பார்த்ததில்ல, உன்னை மாதிரி நான் யாருமே பார்த்ததில்ல, ஏன் நீங்கள் எப்படி இருக்கீங்க? உன்னை போல் நான் யாரையும் நான் பார்த்ததில்ல. ஐ ஹாவ் நெவர் சீன் எனி ஒன் லைக் யூ. ஐ ஹாவ் நெவர் சீன் எனி ஒன் லைக் யூ. உன்னை போல் நான் யாரையும் பார்த்ததில்ல. ஐ ஹாவ் நெவர் சீன் எனி ஒன் லைக் யூ. ஏன் அப்படி சொல்கிறேன், ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா? ஒய் ஆர் யூ சேயிங் ஸோ? ஒய் ஆர் யூ சேயிங் ஸோ? ஏன் அப்படி சொல்கிறாய், ஏன் அப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஒய் ஆர் யூ சேயிங் ஸோ? ஏன் அப்படி சொல்கிறாய்? நீ எங்கே போனாலும் நான் வருவேன். ஐ வில் கம் வேர் எவர் யூ கோ. இதை பற்றி யாராவது கேட்டால் சொல்கிறேன். ஐ வில் டெல் இஃப் எனி ஒன் ஆஸ்க் மீ அபவுட் திஸ். ஐ வில் டெல் இஃப் எனி ஒன் ஆஸ்க் மீ அபவுட் திஸ். உன்னை போல் நான் யாரையும் பார்த்ததில்ல. ஐ ஹாவ் நெவர் சீன் எனி ஒன் லைக் யூ. ஏன் அப்படி சொல்கிறாய்? Why are you saying so? Why are you saying so? நெக்ஸ்ட் ஒன். இப்போ என்ன சொல்ல போகிற அம்மா? இப்போ நீ என்ன சொல்ல போகிற? என்னை பற்றி என்ன தப்பு சொல்ல போகிறேன்னு சொல்லி கேட்பீங்களா? வாட் ஆர் யூ கோயிங் டு சே நவ்? வாட் ஆர் யூ கோயிங் டு சே நவ்? இப்போது என்ன சொல்ல போகிறாய்? இப்போது என்ன சொல்ல போகிறாய்? வாட் ஆர் யூ கோயிங் டு சே நவ்? என் மேலே தான் தப்பு என்று சொல்ல போகிறீர்களா? அம்மா, என் மேலே தான் தப்பு என்ன சொல்ல போகிறீங்களா? என் மேலே தான் தப்பு என்று சொல்ல போகிறீங்களா? ஆர் யூ கோயிங் டு சே தட் இட் இஸ் மை ஃபால்ட்? ஆர் யூ கோயிங் டு சே தட் இட் இஸ் மை ஃபால்ட்? என் மேலே தான் தப்பு என்று சொல்ல போகிறீங்களா? நீங்கள் என்னுடைய மிஸ்டேக்குன்னு தான் சொல்ல போகிறீங்களா? போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆர் யூ கோயிங் டு சே தட் இட் இஸ் மை ஃபால்ட்? இங்கே பாரு, இதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இங்கே பாரு, இங்கே தேவையில்லாமல் எதுவும் பேசாத ரோட்டில் நம்ம இதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? வாட் எவர் யூ see here, we can go to our house and talk. We can go to our house and talk. வாட் எவர் யூ see here, இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். We can go to our house and talk. We can go to our house and talk. இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாட் எவர் யூ see here, we can go to our house and talk. What are you going to say now? இப்போது என்ன சொல்ல போகிறீர்கள்? Are you going to say that it is my fault? என் மேலே தான் தப்பு என்று சொல்ல போகிறீர்களா? What ever you see here, we can go to our house and talk. இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன். உங்களை தொந்தரவு செய்ததுக்கு மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிக்கும். சாரி ஃபார் ட்ரபிளிங் யூ. சாரி ஃபார் ட்ரபிளிங் யூ. உங்களை தொந்தரவு பண்ணிச்சதுக்கு மன்னிச்சிடுங்க. உங்களை தொந்தரவு பண்ணியதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாரி கேட்கலாம். சாரி ஃபார் ட்ரபிளிங் யூ. நீண்ட நேரமாக ஃபோன் அடிக்கிறது. நீண்ட நேரமாக ஃபோன் ரொம்ப அடிச்சுட்டே இருக்குது. ரொம்ப லாங் டைமாக ஃபோன் ரிங்கிங் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். த ஃபோன் இஸ் ரிங்கிங் ஃபார் எ லாங் டைம். த ஃபோன் இஸ் ரிங்கிங் ஃபார் எ லாங் டைம். அதாவது ஃபோன் ரொம்ப நேரமாக நீண்ட நேரமாக அடிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். த ஃபோன் இஸ் ரிங்கிங் ஃபார் எ லாங் டைம். நீண்ட நேரமாக ஃபோன் அடிக்கிறது. நீ ஏன் என்னிடம் சொன்ன? வாய் டிட் யூ டெல் மீ? நீ ஏன் என்கிட்ட சொல்கிறப்ப அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள். நீ ஏன் என்னிடம் சொன்னான்னு சொல்லிட்டு கேட்போம். வாய் டிட் யூ டெல் மீ? நீ ஏன் என்னிடம் சொல்கிறாய்? வாய் டிட் யூ டெல் மீ? நீ ஏன் என்னிடம் சொல்கிறாய்? சாரி ஃபார் ட்ரபிளிங் யூ. உங்களை தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும். நீண்ட நேரமாக ஃபோன் அடிக்கிறது. த ஃபோன் இஸ் ரிங்கிங் ஃபார் எ லாங் டைம். வாய் டிட் யூ டெல் மீ? நீ ஏன் என்னிடம் சொல்கிறாய்?
ஒய் டிட் யூ டெல் மீ, நீ ஏன் என்னிடம் சொன்னாய். நெக்ஸ்ட் ஒன், நான் எப்போதும் உனக்காக இங்கே இருப்பேன், நான் உங்களுக்காக எப்போதும் இந்த இடத்துல வெயிட் பண்ணுவேன், நான் உங்களுக்காக காத்திருப்பேன், நான் உங்களுக்காக இங்கேயே இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம் இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், ஐ ஆல்வேஸ், நான் எப்பொழுதும், பி ஹியர் ஃபார் யூ, நான் எப்பொழுதும் உனக்காக இங்கே இருப்பேன். ஐ ஆல்வேஸ் பி ஹியர் ஃபார் யூ, நான் எப்பொழுதும் உனக்காக இங்கே இருப்பேன். அம்மா கடையில் பால் எடுக்க முடியுமா, நீங்கள் கொஞ்சம் கடையில் பால் எடுத்து தருவீங்களா, பால் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி கேட்கலாம், கடையிலிருந்து பால் எடுக்க முடியுமா, கடையில் இருந்து பால் எடுக்க முடியுமா. கேன் யூ பிக் அப் சம் மில்க் ஃப்ரம் த ஸ்டோர், கேன் யூ பிக் அப் சம் மில்க் ஃப்ரம் த ஸ்டோர். கடையிலிருந்து பால் எடுக்க முடியுமா, கடையிலிருந்து பால் எடுக்க முடியுமா. ஐ ஆல்வேஸ் பி ஹியர் ஃபார் யூ, நான் எப்பொழுதும் உனக்காக இங்கே இருப்பேன். கேன் யூ பிக் அப் சம் மில்க் ஃப்ரம் த ஸ்டோர், கடையிலிருந்து பால் எடுக்க முடியுமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.